அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த 2024ஆம் ஆண்டில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் திடீர் 6 திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உள்ளிட்ட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழ்பவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றினால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள், பக்தியில் உயர்ந்த மாமேதைகள், அறிவாளிகள், உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழ்வார்கள். இப்போ உலகில் சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான். ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம், கங்காஸ்தான பாக்கியம், புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து குரு பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும். குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும். குரு உச்சம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு திசை ஒருவருக்கு நடக்கி பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள். வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியாக மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். அதேபோல் பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும். குரு தனித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. குருவை பொறுத்தவரைக்கும் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும். அது மட்டுமில்லாமல் புத்திரபாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம். ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு 12 வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு 5 முறைதான் குருபலம்
வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவர் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார். ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள். குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனை மூலமாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த வகையில குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் 1ஆம் இடத்தில் இருக்க நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும். குரு 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும். 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். குரு பகவானால் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமையிருக்குதுங்க. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேச ராசியிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசி சேர்ந்த விட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றிற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானம் ஆகிய மேச ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. இந்த பயிற்சி என்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜன்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக வரவுக்கு மீறிய செலவுகளால் கவலைப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த வீண் விரைய செலவுகள் குறைய இருக்குதுங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கும்பராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வீண் சண்டை சச்சரவுகள் நீங்க ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பயிற்சி அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பணிகள்ல கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குருவினுடைய இந்த சஞ்சாரம் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்கள் நண்பர்களுக்கோ அல்லது சக ஊழியர்களுக்கோ உதவுவதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது கடன் வாங்கி உதவி செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது மிக மிக அவசியங்க. திருமணம் சொந்தமான விஷயங்களை விவாதிக்கும் போது உங்களுடைய கருத்துதான் சரி என வாதிக்க வேண்டாங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில குருவினால் ஏற்படும் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்தாலும் கூட நீங்கள் இந்த காலகட்டங்களில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. குடும்பமான வரைக்கும் கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பொறுமை, நிதானம், சாதுரியம் மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களுடன் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டாங்க. அன்றாட பணிகள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய பணிகள் உண்டு என்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் ஒதுங்கி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாக தாங்க இருக்கும். அன்றாட விற்பனையில ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தை நிலவரம் கவலை அளிக்குங்க. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைவதால வர்த்தகமும் வருமானமும் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது நிரந்தரம் கிடையாது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வரும்போது எதிர்பாராத வெற்றியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அரசாங்க ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுக்கு கல்வியில் எந்த அளவு பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா கல்வித்துறைக்கு அதிபதி
அதிபதியான புதனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 12 வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசினை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.